ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கமகம ரசப்பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே அரைக்கிற ரசப்பொடியை ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து வறுத்துக்க போகிறேன். நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் அப்பப்போ நம்ம கலரி விட்டுட்டே இருந்தால் போதும். கொஞ்சம் சிவப்பாக ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இந்தளவுக்கு சிவப்பானால் போதும். அதை நம்ம இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து மிளகு சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் அளவு துவரம்பருப்பு பண்ணும்போது 100 கிராம் அளவுக்கு 100 விட கொஞ்சம் அதிகமாக மிளகு போட்டுக்கிறேன். தனியா வந்து 75 கிராம் போட்டுக்கிறேன். சீரகமும் 75 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். மிளகு சீரகம் வந்து ரொம்ப வறுத்தோன்னா அந்த மருத்துவ குணமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாசனை வர அளவுக்குலாம் வறுக்க வேணாம். சும்மா கொஞ்சம் நேரம் சூடு ஆகணும். நம்ம அரைக்கிற அளவுக்கு அந்த பச்சை ஈரத்தன்மை போகணும், அந்தளவுக்கு தான். கொஞ்சமாக வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து 25 கிராமுக்கும் கம்மியாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். ரொம்ப போட்டோன்னா கசப்பு வந்துடும். அதனால் அதையும் போட்டு கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். அவ்வளோதான், சூடு ஏறிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வரமிளகா போட்டுக்கிறேன். அதையும் கொஞ்சம் சூடாக வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் போட்டு வறுக்கிறேன், எண்ணெய்லாம் எதுவும் போடலை. வாசனைக்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரசப்பொடி பொதுவாகவே ரசப்பொடி பருப்பு பொடி அதிலலாம் நம்ம கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையை நம்ம சாதாரணமாக சாதத்தில் கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார்லேயோ ரசத்துலேயோ இல்லை வேறு பொரியலையோ கொடுத்தோன்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நம்ம இப்படி போட்டோன்னா அவங்களுக்கு தெரியாமையே அது உள்ளே போகிறது நல்லது. அதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வாசனையாகவும் இருக்கும். போட்டு கொஞ்சம் அந்த கருவேப்பிலாம் வந்து கொஞ்சம் பவுட்ரு அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துட்டா ரெடி ஆகிடும். நல்லா கலரி விட்டுகிட்டே இருப்போம். இல்லைன்னா காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ரொம்ப வந்து கருப்பாயிடுச்சுன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஈரமாக இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான லெவல் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பாதியாக போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த அளவு நான் வந்து எடுத்தேன்னா இது வந்து எனக்கு ஒரு 45 டேஸ்க்கு, அதாவது 1.5 மாதம் அளவுக்கு வரும். 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் அரைப்பேன். ஸோ ஒரே ஒரு பிளெண்டில் போதும், சூப்பராக அரைஞ்சிரும். நான் 2 வாட்டி போட்டு அரைச்சேன் இல்லையா? அதனால் ஒரு பேப்பரில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பேப்பரில் கொட்டியிருக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு பேப்பர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். மேலேருந்து கீழே வந்து அப்படியே நல்லா கலரி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இல்லைனா சீரகம் தனியாக, மிளகு தனியாக, வரமிளகாய் தனியான்னு ஆகிடும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு கமன்னு. இந்த ரசப்பொடி வந்து நம்ம வெறும் ரசம் வச்சா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா? அதனால் வெறும் ரசம் நம்ம வச்சோம் அப்படின்னா கூட, பருப்பு தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி வச்சோன்னா கூட ரசம் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு தக்காளி, பூண்டு இடித்து போட்டு நல்ல தக்காளியை கையிலே கரைச்சி போட்டு நம்ம ரசம் வச்சாலே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வெறும் ரசம் வச்சுட்டா கூட பசங்க சாப்பிட்டுப்பாங்க. சுட சுட சாதத்தில் ரசம் போட்டு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அவ்வளோதான், நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரசப்பொடி எனக்கு 1.5 மாதத்துக்கு வரும். ஒரு ஜாரில் இருக்கிறது எனக்கு 20-25 டேஸ்க்கு வரும். இன்னொரு ஜார் 2 ஜார்லேயும் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம கடையில் வாங்குறத விட
உங்களுக்கு கடையில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது நமக்கு 2 மாதம் 1 மாதம்னு அளவுக்கு கூட வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல விலாகில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.